வெல்கம் டு விஎஸ்ஜி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னடா ஃப்ளார்ஸாக அப்படி இருக்கேன்னுட்டு, இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ளார்ஸ் லீஃப் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், அதை ட்ரையாக வைக்கிறதுக்கு எப்படின்னுட்டு. இப்போ எங்களுடைய கார்டனில் இருக்கிற சில பூக்களையும் லீஃபு, இப்போ இது வந்து இந்த பாருங்கள் லீஃபாக இந்த மாதிரி வைக்கும்போது அழகாக இருக்கும்னுட்டு எடுத்திருக்கேன். இது வந்து என்னென்னா சோம்போடைய லீஃபு தாங்க. நல்ல மணமாக இருக்குது சோம்பு லீஃப். இதுக்கு பொக்கே மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் இது. இப்போ நீங்கள் இந்த லீஃப் பார்க்கலாம். இது என்னென்னா அவரி லீஃபுங்க. இது அவரி செடியோட லீஃபு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இது நம்ம வெரைட்டிஸில் நித்திய கல்யாணியில் கலர்ஸாக ஒரு 4-5 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். இவங்க பாருங்கள், இது வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கா. இது வந்து கேசவர்த்தினி ஃப்ளாருங்க. அப்புறம் கனகாம்பரமில் ஒரு 3 கலர் இருக்குது. 3 கலர், ஒரு ஆரஞ்சு, ஒரு ரெட்டு இப்படி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு எல்லோ கலர். இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரையாக வைக்க போகிறோம். அது எப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாடல் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன், பொக்கே மாதிரி எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சும்மா ரஃப்பாக தான் நம்ம வைக்கிறோம். இது போல் நம்ம பார்த்துக்கலாம், ஐடியா தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு இல்லையா, வச்சு பார்ப்போம். இது வந்து நம்மளுடைய ஜாதி முல்லைப்பூங்க. இது வந்து சும்மா ஒரு நமக்கு ஒரு ஐடியா தான், நம்ம இப்படி வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு இது. முழுக்க நம்ம இதையே வைக்க போகிறதில்ல. நம்ம எதாவது பிக்சர்ஸோ லெட்டர்ஸ் எதாவது வைப்போம் இல்லையா, அது போல் வச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா இருக்கிறது. இதில் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை நம்ம எப்படியோ வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் இதெல்லாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சம்கி கிளிட்டர்ஸாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருந்தால் கூட நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாமுங்க. அது போல வச்சுக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குதா. இப்போ இதே போல் நம்ம இது ட்ரையாக நம்ம பண்ணி பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம வெயிட்டாக ஒரு நோட் புக்கோ எதாவது எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது போல் ஒரு பெரிய நல்லா கெட்டியாக பெரிய புக்குங்க. இதில் நம்ம ஒன்றா நான் வைக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ளார் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளார் இதில் இந்த காம்பை நம்ம கட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், கட் பண்ணிடுறோம். பாருங்கள், இது போல் கட் பண்ணிடுறோம். சரிங்களா, நான் உங்களுக்கு அதை வச்சு காட்டுறதுக்காக அந்த நோடை பண்ணது. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், இது போல் வச்சிடுறோங்க. அடுத்ததாக இன்னொரு ஃப்ளார் அதே போல் இங்கே நம்ம கட் பண்ணிடுறோம். இது புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இந்த இதெல்லாம் இப்படி ஒரு சைடில் இப்படி வச்சுக்கலாங்க. அதே போல் நம்ம காமிச்ச எல்லா பூவையும் அதே போல் நம்ம எடுத்து வைக்கிறோம். பாருங்கள், எல்லா பூவையும் இந்த ஒயிட் கலராக இருக்கு இல்லையா, இதையும் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக பின்னாடி பேக் சைடில் பாருங்கள் இது போல் நான் நல்லா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 2 பேப்பர் அப்படியே கொஞ்சம் எடுத்து அலங்காமல் டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே வச்சு நம்ம இதில் அப்படியே மூடிடுறோம். சரிங்களா, அதுக்கப்புறமா நம்ம இந்த பூவில் சொல்லியிருந்தோம் இல்லையா கனகாம்பரம் பூ, இதையும் அதே போல் இங்கே நம்ம வைக்கிறோங்க. இதில் ஏற்கனவே நான் வீடியோவில் எஸ்ஜே வர்ஷினியில் வந்து காமிச்சிருப்பேன். கனகாம்பரம் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து க்ரீன் கலர் கூட காமிச்சிருப்பேன். ஸோ அது க்ரீன் எடுக்கலை. ஸோ இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே போல் வந்துன்னா நம்ம மற்றதை ஒன்றா இருக்கிற ஃப்ளார்ஸ் ரோஸ் எல்லாம் கூட இதே போல் நம்ம பண்ணி பார்க்கலாம். அந்த கலர் மட்டும் நமக்கு இதாக இதே போல் வர்ற மாதிரி பார்க்கலாம் கொஞ்சம்.
ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டியில் இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை ஃப்ளார்ஸ் ஃப்ளார்ஸும் லீஃபும் நம்ம தேடும்போது நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம தோட்டத்தில் இன்கேஸ் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும்போது நம்ம இது போலலாம் கூட நம்ம பண்ணிக்கலாமுங்க. ஐடியாஸ் மட்டும் கிடைச்சா போதும் நமக்கு. அது பண்ண மாதிரியே இருக்கிற இந்த பூ எல்லாமே நம்ம இப்போ பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேரி கோல்டு இந்த சாமந்தி பூ இருக்கும் பார்த்தீங்களா கலரு, அது போல் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இருக்கிறதையும் அதே போல் நம்ம எல்லாம் எடுத்துடலாமுங்க. இப்போ இருக்கிற இந்த கனகாம்பரம் இது ஃபுல்லுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அதே போல் ஒரு 2 பேப்பர் 2-3 பேப்பர் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து பார்க்கலாம். அப்படியே டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே வைக்கலாம். இப்போ இந்த லீஃப் இங்கே வச்சிடலாங்க. உங்ககிட்ட என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாமுங்க. இதுதான் வேணும்னு இல்லை. இது கொஞ்சம் அதாவது லீஃப் வந்து துளிராக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா எட்ஜில், அந்த மாதிரி எடுத்தேன். இது பாருங்கள், ஒரு குட்டி இது மாதிரி கலரே கொஞ்சம் சேஞ்சிங்காக தெரியுது. ஸோ அதுக்காக எடுத்தேன். அப்படியே துவண்டு வந்துடுது. இப்படி நம்ம வைக்கும்போது இப்படி வச்சோம்னா அப்படியே இருக்கும், ஒரு குட்டி ட்ரே மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த பூ தானுங்க. இது வந்து கேசவர்த்தினி. இது வந்து பின்னாடி லீஃபோடு வருதுங்களா, இதை வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நமக்கு இங்கே இப்படி எழும்புன மாதிரி இருக்குது. ஸோ அதை இப்படி நம்ம மடக்கி வச்சு வைப்போம். இது ஃபுல் ப்ளூம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? கிட்ட காட்டுறேன், அதோட ஃபுல் ப்ளூம். இப்படி கூட திருப்பி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி திருப்பி வச்சுக்கலாம். எனக்கு வந்து நான் ரிசின் ஆர்ட் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் நான் வச்சுட்டேங்க, ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் 2-3 வாட்டி வந்து கடையில் நான் போய் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைங்க அந்த நம்ம லீஃப் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போது நம்ம தனியாக அந்த சேனல் வச்சுருக்கோம். ஏன்னா எஸ்ஜே வருஷனில் தான் நான் வந்து எல்லாமே ஒன்றா போட்டுட்ருந்தது. இப்போ நான் செப்ரேட்டாக உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக போடணுன்றதுக்காக சேனலில் போடும்போது அதில் போட்டுட்ருக்கேன் இப்போ. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது, அதனால் அந்த மெட்டீரியல்ஸில் வாங்கிட்டேன். பட் எனக்கு வந்து ஃப்ளார்ஸு லீஃபும் கிடைக்கல. அப்புறம் தான் சரி நம்மளே இதை ரெடி பண்ணால் என்ன, சரி அது பண்ணுறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறோம், சரி இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இப்போது இதை காமிக்கிறேங்க. இது போல் ஓகே, அது கலரு கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கும், இருந்தாலும் அந்த கலர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக அப்படியே எடுத்து மூடிடுறோம். இது வந்து என்னோடய பொண்ணுடைய பழைய புக்குங்க. இது அப்படி இது மேலே நம்ம ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து வச்சுருவோம், சரிங்களா? வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து இது எப்படி இருக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.